எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியுமா? அனைத்தும் கற்றவன் நான். அவ்வளவு காரியா வெட்டி முக்கரோட தெரியாம அங்க திரும்பி எளியர் வத்திக்கு போனேன். பேப்ப ஆமாடா. அவமானம் பாரு. அவமானப்பட்டு அவன் தூக்குல தொங்கணும்னு போயிட்டேன். முருங்கை மரத்தை ஒடிச்சவன் மரம் தெரியாம. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். எனக்கு ஒரு கை முத்து போட்டு பாருங்க. என்னதுக்கு? இப்ப கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் தெரிஞ்சது எனக்கு. எல்லாம் தெரியும். கடந்த காலம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிகழ்காலம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி. எதிர்காலம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாடகத்துக்கு வர்ற கைதட்டலாம். இதெல்லாம் வந்து சொல்றதுக்குன்னா எதை பேசினாலும் கேட்ட போடுறானையா? கேட்ட போடல. வெல்டிங் வச்சு டே கிடையாது. அனைத்தும் இன்னைக்கு சண்டே. இங்க வாங்க. அப்படி போடுறா ஒரு தாயம் ஆடா செந்தில். அதெல்லாம் உன் ஊர் வையாவூரி பொன்னமராதி பக்கம் வச்சுக்கிறேன்னு. இது சும்மா கிடையாது, பூரா மூட்டம் போடுற இடம். எப்படி கண்ணி பெருசா சொல்லலாம். அவங்க மூட்டை போடுறது அவங்க, வேலை பார்க்கறது அவங்க. மூட்டம் போடுறது அவங்க. நீ என்ன பண்ற? நான் தாய கறி ஏத்துருவேன். எதுல லோடுமேன் வீரு அண்ணே ஆமண்ணேன்னு சொல்லு. கறி மூட்டத்துக்கு பக்கத்துல வேடிக்கை பார்த்துருக்க மாட்டேன். நீ நான் எல்லா வேலையும் பார்த்தேன். ஏதாவது பவுடர் போட்டு இப்போ என்னால் படாம இருக்கேன். விறகு வெட்டுறது, கறி வெட்டுறது, கறி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத நீ. நான் ஊர்ல இப்ப மாட்டிக்கிட்டே எல்லாரும். நான் ஊர்ல செம்பரியாடு மேய்ச்சவன் எம்கேஆர் பாப்பணும். நீ ஊர்ல விறகு வெட்டி மூட்டம் போட்டவே நாரதரு. ஆமா, அவன் பூ கட்டினவே பெட்டி. மிருதங்காரன் ஓடுற பஸ்ல வெள்ளரி பிஞ்சு வச்சு ஆல்ரவுண்டு சாம்பிராணி ஓட்டாளு. தாளன் நீலகண்டே ஏடிஎம்ல செக்யூரிட்டியா இருந்தவன். எப்படியெல்லாம் மருதமணி பூத்தோட்டத்துல பூ பறக்கணவன். ராஜபாட்டுக்காரரு. ராஜபாட்டு வந்து ரயில்வேல வேலை ஆக்குற ஆளு. சத்தியமா ரயில்வேல சிறிவாட்டு வந்து கூட வென்றவன் போல. கூட வென்றவன் போல. அந்த டான்ஸா வந்தவ யாரு தெரியுமா? அவளை தெரியாதுல. தெரியாது. பஞ்சு முள்ள ஸ்பின்னிங்ல வேலை பார்த்தவன். கெடுத்த அத்தனை ஒரு மானத்தை கெடுத்துறாயா. என் மேனேஜர் நரேன். உங்க மேனேஜர் நரேன் என்ன தெரியுமா? என்னது? என்ன அந்த எதுல இருந்து? எதுல? அவர் தான் இருக்கிறதுலே உயர்ந்த மனிதர். மூலப்போத்திரம் மாத்திரை வைத்தவன். இருக்கட்டும்யா, ஒரு மருத்துவருங்க. அவர் ஒரு மருத்துவர், பல பேர் வியாதியை தீர்த்தவர். எல்லா தொழிலுமே புனிதமானது. நான் பெருமையா சொல்றேன். நீ விறகொட்டல் என்ற நீ மூட்டமொழி சத்தியம் பண்ணு. உண்மையாக சத்தியமாக நான் ஆடு மேய்ச்சி வந்தேன். சத்தியமாக உண்மையாக நடந்தது. எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சுச்சாப்பா? எந்த தொழிலும் நல்லது குறைவானது இல்ல. தங்கப்பாண்டி ஓம் காடு கனி வந்து ஊர்ல சீடி வித்தவன் அவன். அவன் அங்கிட்டு பின்னாடி இருக்க அசிஸ்டன்ட் என்னுடைய சிஷ்யம். நீ இந்த ஊர்க்கார எல்லாரும் மானத்தையும் எடுத்துட்டு போயிடாம வேலையை பாரு. நீ இல்ல கதைக்கு வருவான். விஷயம் தெரியணும். மண்ணால் ஆனது எம்சாண்ட். சரி பீசாண்ட் என்ன? இவன் ஏட்டி முடியா பேசுறாயா? சரி இவ்வளவு பேசுறீங்கல்ல. எம்சாண்டு பூசுறதுக்கு நல்லா இருக்குமா, பீசாண்டு பூசுறதுக்கு நல்லா இருக்குமா? பூரா இங்க நிமிந்தால கொத்தனார் அதிகம். கம்பி வளைஞ்சிரும், மட்டை பிரிஞ்சிரும். கொத்தனார்ட்ட கேட்கிற விலையா எனக்கு கேட்பான், பேசுவான். பீஸ் போட வந்திருக்காரு. இடம் தெரியாம இடம் பட்டு பிடிச்சா என்ன ஆடுறது? படாத இடத்துல படிச்சுனா என்ன பண்றதுன்னு பிள்ளை காய்க்கிற மரம் என்ன காயா? எங்க அண்ணன் தாங்க. ஏன் நான் கூட ஒரு சில விஷயம் தெரியாது. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு புறைய ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லாமே தெரியும். கை நிட்டாதீங்க. அப்படியா? வணக்கம் தல. வணக்கம். வணக்கம் சொல்லணுமா? நீங்க சொன்னா நானும் சொல்லணுமா? இவ்வளவு பெரிய திமிரு பிடிச்சவனா இருக்கேன். எல்லாமே நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்டுக்கணுக்காரு. கேள்வி கேட்டா சொல்லு. ஏன்னா சடக்குன்னு கோழி கழுத்து தெரிவிட்டு போயிட்டேன். யூசு பையமே எல்லாம் தெரியுங்கிற. மண்ணால் ஆனது மகாபாரதம். ஆமா. பெண்ணால் ஆனது ராமாயணம். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. மரஞ்செடியோடுகளுக்கு இதான் யாருக்கும் தெரியாத பேசுங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியாது? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்றது எல்லா பேரும் சின்ன பிள்ளை கூட கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும். ஏதாவது தெரியாத பேசுங்கடா. பேசுடா. செந்தில் முருகா, செந்தில் குமரா பேர் சொல்ற அளவுக்கு பெரியாளா நீ? யாரு வேற? பேருக்கு செந்தில் முருகன். செந்தில் குமரன் ஏன் சொன்னீங்க? அது எங்க குலசாமி. உன்கிட்ட பேச முடியாது, நீ போ முதல்ல. செந்தில் குமரன் நீ ஏன் பகர்னீங்க? பேர் சொல்ற அளவுக்கு நீ பெரியாளா? உங்க பேர் செந்தில் குமரனா? உங்க பேர் செந்தில் குமரனா? அரசு அடிக்காம செந்தில் குமரையா
பேர் என்ன? நனைஞ்சிரும் ஒரு பேச்சுக்கு ஒரு விரல் நனை உடனே ஒன்னு அசைச்சுக்க முடியாது. சரிங்க. மரஞ்செடி கொடிகளுக்கு ஒரு அறிவு. ஏன்னா தண்ணி வாச்ச வந்தாலும் என்னப்பா ஏய் என்னதான்டா நீங்க ஒரு அறிவு. கேட்டார்னா புழு பூச்சிகளுக்கு 2. ஏய் 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 2 அறிவு. நீர்வாழ்வனவுக்கு 3. பறவை இனத்திற்கு 4. விலங்கினத்திற்கு 5. மனுஷனுக்கு 6. உண்மை போன்ற முனிவருக்கு 7ஆம் அறிவு. இறைவனுக்கு 8வது அறிவு. அருமை. இப்படி பேசணும்யா. நான் என்ன கேட்டாலும் சொல்லுவேல. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டியா? போறோம் போங்க. என்ன கேட்டா காரியல்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஏய் நான் கேக்குறதுக்கு மட்டும் என்ன புத்ரு நீ கேள்வியில நான் கேட்கல. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. அது மட்டும் போதும். ஏய் ஏய் வே வம்பா அரை வாங்க போறான்டோ. அரை வேணாமுங்க 1.5 கிலோ போடுங்க பெரிய. இது கோவற மாதிரியே பண்றேன். நீ கேக்குறதுக்கு பதில் சொன்ன. அவனை விடுங்க. நான் சொல்றத திருப்பி சொன்னா போதும். கசட தவிர வள்ளினம். அதுக்கு அவன் நாட்டுக்கு நின்றுவேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் மொட்டை நாக்குங்க அவனை. நீங்க சொல்லுங்க. ஏன் கசட தவிர உன்ன மாதிரி மான கட்ட என்னன்னா சொல்லுவியா? ஒரு ஆளு சொல்றத திருப்பி சொல்லணுமா? இல்ல சொல்லணுமா? அப்ப சொல்றத நீங்க சொல்ல மாட்டீங்க. அசிங்கம்னே நமக்கு. சொல்றத சொல்ல தெரியாது உனக்கு. அப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியுமா? சொல்லிரு. சாப்ப சொல்லிரு. அசிங்கம் நினைச்சேடா சொல்லிரு. நான் அசிங்கம் நினைக்கல. டேய் கசட தவிர வள்ளினம். வள்ளினம். ஞாஞன நம்மன எங்கன நம்மன இடையனம். டேய் டேய் ஞாஞன நம்மன மெல்லினம். மெல்லினம். சொல்லு எவ்வளவு வரலன்னு சொல்றா. நீ சொல்ற மொட்டை நாக்கு போல. யாரால வளல எவ்வளவு வரல? டேய் 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 நான் 1 லட்சம் தரேன். இதை மட்டும் சொல்லிரு. இந்த ஐயனார் மேல சத்தியமா தரேன். 1 லட்சம் வாங்க. 1 லட்சத்தை காமி. டேய் காமிக்க முடியாது. நீ காமி. வந்தையா சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணி அப்புறம் போயிரு அம்மாட்டு வண்டி எடுத்து போயிரு. ஆட்டோ வாங்குறது. சரி ரொம்ப வேணாங்க. தங்கப்பாண்டி ஒரு 1000 ரூபா. அக்கௌண்ட்ல ஓட்டு. அங்க இருக்கு. கூகுள் பே நம்பர் சொல்லு. அதுதான் நான் மாட்டேன்றேன். கூகுள் பேல 10 லட்சம் ரூபா வச்சிருப்ப. நீ ஏத்தி விட முடியும். சொல்ற 1000 ரூபா கொடுப்போம். அதுக்கு டேய் டேய் என்ன பெட்ரோல் போட காசு இல்லாம தானே. டேய் பெட்ரோல் போட காசு இல்லாம நீ டேய் 1000 ரூபா வாங்க. இந்த இப்படி கட்டைய உனக்கு தர்றேன். வீணையை உனக்கு தர்றேன். இந்த கட்டையை வச்சு நான் வெள்ளாட்ட குட்டி காய அடிக்கிறேன். ஏய் நீ சம்சாரி மயந்தானடா. எவனாவது ஆட்டுக்குட்டி எப்படி அடிப்பானாடா. டேய் அவன் சொல்ற ஒரு கிணப்பை அவனுக்கு நீ விளக்க வேற சொல்லியிருக்க. இப்படி எப்படி அடிச்சு காமிக்கிறேன். டேய் எதுல எப்படி அது சம்சாரி காயடிக்க தெரியாம சம்சாரியோடைய பரம்பரை வந்து அசிங்கப்படுத்திடா அழகு மைனே. போடா காய நீ குடிவே. டேய் காய அடிக்க தெரியாம போய் இருப்பா. பண்ணி கூட வரையா அவனே கூட அடிச்சு விடுறேன். சரவணா வரையா பெரிய ஆள்ல பெரிய காயா இருக்கும் கொண்டா நசுக்கி விடுறேன். எப்படி காய ஐயா குடியா நாடகம் இல்லாத அன்னைக்கு நான் என்ன வேலை வைக்கிறேன். ஆட்டுக்குட்டி காய அடிக்கிறது அப்படியா? நெறி வரல பல்ல வந்து கடிச்சு விட்டுருவேன். சரி வாங்க. நல்ல விஷயமா பேசுறிய. சிறப்பா பேசுறிய. எந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிறத. புலோகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பெருமை இருக்கு. அதே புலோகத்தில் வாழ்ந்தார்கள் சத்தியவான் சாவித்திரி. அப்பேற்பட்ட எனக்கு தெரியும் சாவித்திரி இருக்காங்களா செத்து போனாங்களா தெரியும். ஜெமினிகர் சொல் நடத்துவங்க தானே. அவன் இனிமேல் சத்தியமா மனைவி சாவித்திரி ஒரே ஒரு சத்தியம் பண்ணனா. என்ன என்ன கேள்வியை கேட்க முடியா? கேள்வியை கேட்க விட. அதுக்கு முன்னாடி நீ பதில் சொல்லு. கேள்வி வேற வாயை திறக்க விட மாட்டேங்கிறா. எதை திறந்தாலுமே வந்துறிய உள்ள. அவன் செமினி கணேசன் மனைவி யாரு இருக்க கண்டாலுமே ராஜாவட்ட விடுண்டு படுத்து தூங்குறத பாடுறான். இந்த கருத்து கண்டாலுமே ராஜாவட்ட விடுன்னு சொல்லிவிட்டு உனக்கு நுழைஞ்சிட்டாங்க. படுக்க முடியாம நீ காயாட்டி நாளைக்கு வா. காயாட்டி டீ சாப்பிட. டீ அப்படியே கிளாஸோட தட்டி விட்டு அப்பதான் இது தேவைப்படும். கேள்வி சரிங்க. சத்தியவான் சாவித்திரி 2 தம்பதிகள் அந்த பூமியில வாழ்ந்தார்கள். தீர்க்க சுமங்கோலி பவ அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து மறு ஆண்டு அவனுடைய சத்தியமான உயிர் பிரிய கடவாய் அப்படின்னு பிரியிற ஒரு தருணம் இருந்தது விதி. அங்கிருந்து இருவரும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யமன் உயிரை எடுக்க தருணம் வந்தது. இங்கிருந்து யமபெருமான் இங்க வந்து சத்தியமான உயிரை மீட்டு எடுத்தார். அப்படி எடுக்கும் பொழுது அவர் வீசிய கயிறோட பெயர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை
தம்பி தெரியுமா கேள்வி பதில் அவனுக்கு தெரியுமே, அவன் படிச்ச பிள்ளை. சொல்லுங்க. சத்தியவான் மனைவி சாவித்திரி. சத்தியவான் சத்தியவான் சொல்லிட்டாரு. சத்தியவான் மனைவி சாவித்திரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன நீ திரும்ப புறா அப்படியே அது ஒண்ணு இல்ல கேள்வி பதில் தெரிஞ்ச. சாவித்திரி என்பவள் பத்தினி. ஏழை ஏழை அது எல்லாத்தையும் தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சா நீ சொல்லுனேன். நான் சொல்லும் போது மட்டும் கேட்டு அடுத்து நான் மேடையில் நான் அசந்துட்டேன் வந்து சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம். அவங்க யாரா? அப்ப நீ சொல்லு. சத்தியவான் சாவித்திரி பவித்ரா ஆறுமுகம் யாரு? என்னன்னு சொல்றான்னு பாப்பா. சத்தியவான் சாவித்திரி. சத்தியவான் டெத், இறந்து விட்டார். ஐயோ எனக்கு அப்படி பொறு அப்ப சாவித்திரி 100 நாள் வேலைக்கு போறா. அன்னைக்கு எந்த 100 மேலோகத்துல நடந்ததாண்டா இன்னைக்கு பூலோகத்துல ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு வேலையா மக்கள் செய்து கொண்டிருக்க. கைதட்டலாம் தங்க பாண்டி. அந்த அப்ப தட்டாரு. அன்றைய காலத்திலே மனிதனுடைய எலும்பு கூடை போட்டவர் சிவபெருமான். அதனாலதான் மக்களுக்காக கொடுத்தார் சிவபெருமான் தங்க தட்டை. புலித்தோல் ஏந்திய உடையை சிவபெருமான் ஏத்துக்கொண்டார். மனிதனுக்கு பட்டாடா கொடுத்தார். உனக்கு தெரியுமாடா? கிண்ணி கோழி மண்டை எலும்பு கூட ஒரு காலத்திலே சீம கருவலை விதைத்தாராடா காமராசர். அதனாலதான்டா இன்னைக்கு நம்ம மாவட்டம் பூரா 10 குடும்பம் இதை வச்சு பொழைக்குது. அது உண்மைதான். நான் கேட்ட கேள்விக்கு சீம கரும்பைக்கு சம்பந்தம் இல்லையானே. காமராஜரு வாழணும் மக்கள் அப்படிங்கிறக்காண்டி சீமக்கரு எரிஞ்சாரு. சரி, இவன் ஏதோ மழை எப்படி பெய்கிறது? மேல இருக்கிறது வருட பகவான். வருட பகவான் என்பவன் ஆண். ஆணுடைய நீர்ப்பாசனம் பாசுவதற்காகத்தான் இரு மேலிருந்து தன்னுடைய நீர்களை விடுகிறான் வருட பகவான். கீழே இருப்பவள் பூமாதேவி ஏற்றுக்கொள்கிறார். அதனாலதான் இன்னைக்கு பெண்களை விட மழை பெஞ்சா கம்மாய திறந்து வாமடை போட்டு பாய்ச்சுறது யாருன்னா மேல மழை கொடுத்தவன் ஆம்பளை, வாமடைய திறந்து பாய்ச்சுறது ஆம்பளடா. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்லையா? கை தட்டிலேனே. நான் என்ன கேட்ட அப்படி அந்த மனிதன் ஆம்பளை பாய்ச்சின தண்ணியில முத ஏற பூட்டி உழுததும் காலமாடு ஆம்பளை. சூப்பர். சத்தியவான் உயிரை மீட்டவள் சாவித்திரி. அது அப்புறமா உயிரை எடுத்த போது யமன் வீசிய கயிறின் பேர் என்ன? யமன் வருகிறார். சாவித்திரியிடம் சூப்பர் சிரசா சாவித்திரியிடம் யமதர்மன் சுவாமி அப்படி என்று வணங்குகிறார். சாவித்திரி தீர்க்க சுமங்கலி பவன். அப்பத்தான் பிடித்து கொண்டாள். தீர்க்க சுமங்கலி பவன் என்று எனக்கு அருள் கொடுத்தீர்களே, வரம் தந்தீர்களே, என்னுடைய கணவன் இறந்து கிடக்கிறான். அப்படித்தான் மீட்டாள் சாவித்திரி சத்தியவானை. அப்ப வீசுற கயிர் என்ன கயிர்? அந்த கயிறு நார்ல விண்ணதா லைலான்ல விண்ணதா? எப்படி தங்க? யாரு எங்க அப்பு ஒரு ஆள் போதும். அவரை தூக்குங்கடா, அந்த தங்கத்தை தூக்குங்கடா, நடத்து கொண்டு போகும்டா. என் சிங்கம் ஒரு ஆள் போதும்டா. கைதட்டுது இந்த எங்க அப்பேன். அவர் 100 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காரு. என் தெய்வம், என் தெய்வம் உண்மைக்கு கைதட்டுது. என் தெய்வம் சரிதானப்பு? உன் பிள்ளை எப்படி? அவர் 100 நாள் மேலோகத்துல பார்த்தது அவர் போய் பார்த்தாரு. முத தேரை கண்டுபிடிங்க. நான் சொல்றேன் பாரு. முத தேரில் வடமுள்ள பிடித்து இழுத்தவன் இந்த தமிழன். வடம் முடிச்சு தேலை முப்பாட்டை இழுத்தேன். அதனாலதான் ரயில் தண்டவளத்தை கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான். இந்த வண்டியை தள்ளி வர்றதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. மேடு ஏற மாட்டேங்குது. நீங்களும் பள்ளிக்கூடம் போனீங்களா? ரயில கண்டுபிடிச்சது எதுல இருந்து கண்டுபிடிச்சா? தேருக்கு வடம் முடிச்சு இழுத்ததுனால, தேரு வடம் முடிச்சு இழுத்ததுனால தண்டவாளம் வந்துச்சுன்னா அது கைதட்டு. நீ சொல்றதுக்கு அவனை ஒரு அரை அறவே, என்னுடைய சார்பா ஒரு அரை அறவே பேசுற பார்த்தா. ஒரே ஒரு விஷயம், உயரமான மாடியிலே தன்னுடைய கைகால பொத்து காங்கிரட்டை குலைச்சு மேலே கொச்சக்கயிறை போட்டு இழுத்தானே இந்த பாமர தமிழன் காங்கிரட்டு போடுறதுக்காக.
5வது மாடியில் ஏத்துறதுனால தான்டா இன்னைக்கு லிஃப்ட்டை கண்டுபிடிச்சேன். நான் கேட்ட கேள்விக்கு தானே பதில். முத தண்ணியை இறைச்சேன் வராது. அம்மா தண்ணி உருவாங்கிறதுனால போடா. மேட்டில் ஏறாதுன்னு எறா மரத்தை பிடிச்சி இப்படி இறைச்சேன். அப்படி இறைச்சதுனால தான் அரிசி உடைக்கிற புடைய பொட்டியை கண்டுபிடிச்சான்டா ரைஸ் முல்ல. டேய் டேய் தெரியாம கேள்வியை கேட்டேன். நீங்க வாங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. பேசுறவங்க எனக்கு வருத்தம் இல்ல. அவரு பெரிய நம்மளுக்கு உருமா கொட்டிட்டு கைதாரு. இவங்க 2 ஒரு கேமராக்கார மரியாதையா தூக்கிட்டு போயிருக்க. முத அடிச்ச நெல்ல அப்பத்தா விட்டு சொலக எடுத்து அப்படி உசு உசுன்னு சொன்னதுனால தான் காத்தாடியை கண்டுபிடிச்சேன். எல்லாத்தையும் எடியா எல்லாத்தையும் எல்லாத்தையும் நடக்கிற பாத்து